ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துல தண்டபாணி. ஸோ இன்னைக்கு வந்து Q&A. ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்துட்டே வரலாங்களா? ஒருத்தங்க என்ன பேருன்னு தெரியல. ஓஐயூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆம், பொருள் உலகிலும் இந்த பிரபஞ்ச மின்காந்த சக்தியால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருளுலகிலும் மின்காந்த சக்தியால் ஈர்ப்பு விதி பயன்படுகிறது. இந்த மின்காந்த சக்திங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அருளுலகிலும் பொருளுலகிலும் ஒரே சக்தியா அப்படின்னு? ஆமாம், எங்க இருந்தாலும் ஒன்று தானேங்க. மின்காந்த அலை தானே. இப்போ அருளுலகம், பொருளுலகம்னு நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம சொல்றோங்க. இப்போ அது 2ம் வெவ்வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 சக்தி நிலைன்னு இருக்கு பார்த்தீங்களா? நம்மள சுத்தி இருக்கு இல்லையா? இப்போ எனக்கும் கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அடி கேப் இருக்குன்னு வச்சுக்குவோமே. இப்ப இந்த 2 அடி இடைவெளிக்கு மத்தியில என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்ணும் இல்லேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க உட்காந்துட்டுருப்பீங்க. உங்க பக்கத்துல யாராவது இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கும் உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கும் மத்தியில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லேன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அங்க நிறைய விஷயங்கள் அந்த இடத்துக்குள்ள இருக்கு. இன்னொரு உலகமே கூட அந்த இடத்துக்குள்ள இருக்கலாம். இன்னொரு அண்ட சராசரமே அந்த இடத்துக்குள்ள இருக்கலாம். நமக்கு தெரியாது. அவ்வளோதான். அது தெரியாதனால நம்ம என்ன சொல்றோம், அது வந்து அந்த இடத்துல இல்லேங்கிறோம். ஆனா, அருளுலகமும் அதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நாம எங்கேயோ தனியா இருக்கோம். அருளுலகம் எங்கேயோ தனியா இருக்கோம்னு இல்ல. நமக்கு வந்து இந்த சரீரம் தான் நானு. இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் தான் நான்னு முழுமையாக நான் நம்புவதனால, இந்த சரீரத்திற்கு உட்பட்ட சிறைக்குள்ள அடைபட்டு நான் இருக்கேன். அவ்வளோ மட்டும் தானே தவிர, இதை தவிர்த்து மித்த எதுவும் இல்லேன்னு இல்ல. எனக்கு இவ்வளவு தான் தெரியுதுங்கிறது தான் உண்மை. அப்ப நம்ம வந்து அந்த தியானத்திற்குள்ளாக செல்லும் பொழுது, நம்மளுடைய ஆறறிவையும் கடக்கும் பொழுது என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதற்கு நாம் பழகிக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய அவயவங்களே என்ன ஆகும்னா, தன்னிலையிலிருந்து முதிர்ந்த ஒரு நிலைக்கு மாறும். அப்ப சராசரியா இந்த இந்த கண் கொண்டே, ஊனக்கண் கொண்டே சராசரியா எல்லாத்தையும் நம்மனால பார்க்க முடியும். அந்த நிலைக்கு நம்ம உயர்த்திக்கணும். அப்ப நம்ம கண்ண தொறந்து இப்படி பார்க்கும்பொழுது, நமக்கு எல்லாமே வந்து இங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா? அமானுஷ்யங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு. எப்படி உங்களுக்கு தெரியுது? ஏன்னா நமக்கு தெரியலையே. நமக்கு தெரியாதனால அவங்க இல்லேன்னு சொல்றோம். இல்லைங்களா? ஆனா அவர்களுக்கு தெரியுதே. நம்ம ரொம்ப இலகுவா சொல்லியிருப்பார்ல, "அவன் பொய் சொல்றான்" அப்படின்னு சொல்லிட்டு. பொய் கூறுபவர்கள் இந்த உலகத்தில உண்டு தான். ஆனா, உண்மை சொல்றவனும் உண்டுன்னு நம்ம நம்ப மாட்டேங்கிறோமே. ஏன் நம்ப மாட்டோம்னா, அந்த இடத்துல அவன் ஸ்பெஷல்ன்னு ஆயிருவான். நம்மள மட்டும் விட்டுட்டு இன்னொருத்தன ஸ்பெஷல்ன்னு சொன்னா நமக்கு புடிக்காது. இது எல்லா மனிதர்களுக்குமே பொது. அதனால கூட்டமா கூடி ஒருத்தன பொய்ன்னு சொல்றது ஈஸி. அவன் உண்மையே சொன்னாலும் சரி. அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஸோ, அதனால அருளுலகம், பொருளுலகம் அப்படிங்கிறது எங்கெங்கோ கிடையாது. இங்கேயே தான் இருக்கு. அதனால தான் பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, "முக்தி, மோட்சம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. பிறப்புன்னே ஒண்ணு கிடையாது. நீ பொறந்தா தானே மோட்சம் போறதுக்கு. நீ வெறும் கற்பனையில தானே இருக்க. கற்பனை தான் இதெல்லாம் நடப்பதான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கு. இத உணர்ந்துட்டேன்னா மோட்சம்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லையே" அப்படின்னு. தத்தாத்திரேயர் யோக சூத்திரத்தில அதுலயா? தத்தாத்திரேயரோட இன்னொரு நூல் ஒண்ணு பார்த்தோமே, பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறந்து போச்சு. பாருங்க, அதுல இருக்கும். ஆ அதுல என்ன சொல்றாருன்னா, அம் எதுவுமே இல்லன்னா, லிட்டரலா எதுவுமே இல்ல. எந்த அளவுக்குன்னா, தியானம் செய்பவனும் இல்ல. தியானம் செய்யக்கூடிய பொருள் இறைங்கிற ஏதோ ஒரு நோக்கத்துல இருக்கு. அதுவும் இல்ல. தியானம்ங்கிறதும் இல்லன்ட்டாரு. செய்பவன் நானும் இல்ல. எதையோ ஒண்ண நோக்கி செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோக்குவதுங்கிறதுக்கு உண்டான பொருளும் அந்த இடத்துல இல்ல. செய்யக்கூடிய தியானமும் அந்த இடத்துல இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? புரியுதா? அது அந்த அந்த என்ன பண்றேங்கிற அந்த ஸ்டேட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. அதுதான் உண்மையாலுமே இறையினுடைய தன்மை அப்படிங்கிறது. இட் இஸ் அன் அன்எக்ஸ்ப்ளெயினபிள் ஸ்டேட். அது இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கலாம். அவ்வளோதான் மட்டும். அது உண்டு, அது இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ அந்த அந்த இருக்குங்கிற தன்மை தான் நம்மளுடைய உண்மையான தன்மை. எப்போ அத உணர்றோமோ, அப்ப இது போல இருக்கக்கூடிய மனித புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட கோட்பாடுகள் எல்லாமே உடைஞ்சு போயிரும். இதுதான் நிதர்சனம். அதனால அருளுலகம், பொருளுலகம்னு தனித்தனியாலாம் ஒண்ணும் இல்லீங்க. எல்லாம் இங்கேயே தான் இருக்கு. நாம உணரலங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல பார்க்கும்பொழுது, மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலயும் அது ஒரே மாரி அது பாட்டுக்கு கிழக்கையும் மேற்கையும் சுத்திட்டே தான் இருக்கும். சரிங்களா? த குயின் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மனச வந்து எப்படி முழுமையான அந்த அமைதியான ஒரு சூழலுக்கு கொண்டு போயி, அந்த ஒரு பியூர் அவேர்னஸ் சித் சொரூபத்தோட எப்படி போய் கலப்பது? அந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலைக்கு போவது அப்படின்னு சொல்லிட்டு. சைக்கிள் ஓட்டுற பழக்கம் உண்டுங்களா உங்களுக்கு? சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க இல்லைங்களா? எப்படி ஓட்டுனீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. முதல்ல 4 சக்கரம் பூட்டியே வந்து அப்பா புடிப்பாங்க, அம்மா புடிப்பாங்க, அண்ணனோ, அக்காவோ புடிப்பாங்க இல்லையா? பின்ன 3 சக்கரம், பின்ன 2 சக்கரம்.
அப்படித்தானே வண்டி சைக்கிள் ஓட்டி பழகணும். பின்ன வண்டி, பின்ன காரு, இல்ல ஃப்ளைட் வரைக்கும் ஓட்டிக்கலாம். யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறாங்களா. அப்போ கூட ஒருவர் இருந்தாலும் கூட ஒரு நிலைப்பாடு பெறுவதற்கு பயிற்சிங்கிறது ஒண்ணு தேவைப்படுது பாருங்களேன். அதுபோல தான். இப்போ வழிய சொல்லிக் குடுத்துட்டாங்க. பாரு இப்படி ஆடாம, அசையாம நீ நேரா உட்காந்துக்கணும். கவனமா ரோட்ல கவனம் இருக்கணும். சுத்தி முத்தி யார் வராங்கன்னு வழிய சொல்லிக் குடுத்துட்டாங்க. பேசாம அமைதியா உட்காரு. மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பண்ணு. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் பொறுமையா போகும். உன்னுடைய மூச்ச கவனி. இல்லாட்டி இருதய கமலத்தில கவனம் வை. இல்ல புருவ மத்தியில கவனம் வை. இத சொல்லிக் குடுத்துட்டாங்க. மனம் இப்படியெல்லாம் அசையும். அசையக்கூடிய மனதை, "ஏய் போகாதப்பா" அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து நிறுத்து. கொஞ்ச நேரம் இருக்கும் திரும்பி போயிரு. "டேய் போகாதப்பா" அப்படின்னு கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டே இரு. பழக எல்லாமே வாய்க்கும்னு சொல்லிட்டாங்க. இதற்கு மேலயும் எப்படின்னா என்ன என்ன பதில் சொல்ல முடியும்? இதற்கு மேல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. நம்மளுடைய பயிற்சி. அவ்வளோதான். இதுக்கு நீங்க எவ்வளோ வேணாலும் சாயம் பூசிக்கலாம். இது இப்படிங்க, அது அப்படிங்க, அது அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. அவர் அத சொன்னாரு வச்சு எங்க சுத்துனீங்கனாலும் கடைசியில உங்க பயிற்சிங்கிறதுல தான் வந்து நிக்கும். அவங்க எவ்வளோ டிசைனா வேணாலும் தலைகீழ நின்னு நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வேணாலும் வித்தைய கத்துக்குங்க. ஆனா, கடைசியில அது உங்க பயிற்சியில தான் வந்து நிக்கும். ஸோ, ஒரு நிலை விட்டு ஒரு பயிற்சி விட்டு இன்னொரு பயிற்சி, ஒரு குருமார் விட்டு இன்னொரு அதுல ஒரு அர்த்தமுமே இல்ல. எப்படி அப்படின்னு கேட்டா வழிமுறைகள் நெறைய இருக்கு. பெரியவர்கள் சொன்னத பத்தி நம்ம நெறைய நம்மளுடைய காணொளிகள்ல பார்த்துட்டோம். அதுல ஏதாவது ஒண்ண பின்பற்றி நம்ம ஏதாவது ஒண்ணு புடிச்சு நம்ம ம் இந்த விஞ்ஞான பைரவ தந்திரம்ங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தோம். 112 யோக முறைகள் இருக்கு. ஈசனார் உமையன்னைக்கு சொன்ன அந்த யோக முறைகள். 112 யோக முறைகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணத்தான் ஈசனர் எடுக்க "உனக்கு எது வாக வருதோ அத எடுத்துக்கோ" அப்படிங்கிறாரு. ஒண்ணே ஒண்ணு. 112ல ஒண்ணா நமக்கு வந்து தோது வராது? சொல்லுங்க பார்க்கலாம். முயற்சி பண்ணி பாருங்க. பயிற்சியின்பால் எல்லாம் நடக்கும். சரிங்களா? கலிகாலம் அதனுடைய இறுதி காலத்தில எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு, இன்னும் எனக்கு வந்து முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு ஞானம் இன்னும் வாய்க்க பெறல. கேட்டுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துரும்னு நெனைக்கிறேன். வந்தோனே சொல்றேங்க. பட் இருந்தாலும், பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, நூல்ல படிச்சிருப்பீங்கள்ல, சொல்லுங்கன்னு பின்ன யாராவது ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க அப்படிங்கிறனால, நான் நூல்ல படிச்ச செய்திய நான் சொல்றேன். போர்கள் அதிகமாக முத்தி இருக்கும் அப்படின்னும், எங்கும் இரத்த வெள்ளமாக இருக்கும் அப்படின்னும், பெண்களினுடைய ஓலம் கேட்கும்னு அழுகைன்னு அவங்க சொல்லல. ஓலம் கேட்கணும். அதுக்கு அர்த்தமே வேற. அத வந்து நம்மனால காது கொண்டு கேட்க முடியாது. ஓலமிடுவதுங்கிறது கேட்க முடியாது. அது ஆண்கள்னால ஓலமிட முடியாது. அந்த உணர்வு வந்து ஆண்களுக்கு வராது. பெண்களுக்கு வரும். தவிர ஒரு போர் நடக்கும்பொழுது அந்த மூர்க்கத்தனம் அப்படிங்கிறது ஆணுக்கு கூடும். அப்போ ஆண் வந்து ஓலமிடுவதற்கு அவன் புத்தி இருக்கா புரியுது. ஆனா இது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அப்படியே வரும். இப்ப பெண் சண்டை போட மாட்டாளா? நான் அப்படி சொல்ல வரல. அந்த உணர்வு ரீதியாக பேசும்பொழுது, ஒரு இழப்பினுடைய தாக்கம் வந்து ஆண வேற மாரி பாதிக்கும், பெண்ண வேற மாரி பாதிக்கும். அந்த பெண் பாதிக்கப்படும்போது அவளிடம் விழுந்து வெளிவருவது ஓலம்ங்கிறது. அந்த ஓலம் கேட்டுட்டே இருக்குமாம் அப்படியே. இப்படி இருக்குமாம். ஆ சூரியன வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பார்க்க முடியுமாம். அப்படியே குறைஞ்சு 2 மணி நேரம் பார்த்தாலே பெருசுங்கிறா மழைக்கு ஆயிருமாம். எந்நேரமும் பனி பொழிந்து கொண்டே இருக்குமாம். அந்த ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம் சூரியன் உதிக்கிறது கூட, உச்சந்தலைக்கு மேல் 3 சூரியன் உதித்தால் எப்படி இருக்குமோ, அவ்வளவு சூடா இருக்குமாம். ஆனா, மக்கள் வந்து போரிலேயே இருப்பாங்களாம் எப்ப பார்த்தாலும். உண்ண உணவோ, குடிக்க நீரோ எதுவுமே இல்லாத ஒரு துன்ப கடல்ல வந்து மக்கள் ஆழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கண்டு இன்னொன்னு வரி. இத இன்னைக்கே நம்ம பார்க்குறோம். வரி வந்து அவர்கள்னால தாங்க முடியாத அளவுக்கு வரிகள் வந்து மக்கள் மீது வந்து போடப்படுமாம். கட்ட முடியாதவங்கள் வந்து கொடுமைகளுக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்படுது. இங்க சாமி சொல்லுச்சுன்னு சொல்லி எங்க அத்தை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆண் மகனுக்கு 8 பொண்டாட்டி இருப்பாங்களாம். அப்படின்னா என்னன்னா, பெண்களினுடைய தொகை கூடிரும். ஆண்களினுடைய தொகை குறைஞ்சு போயிரும். எனக்கு நீ மனைவியாள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மட்டும் எனக்கு நீ குடு. எனக்கு அது போதும். நான் உனக்கு உழைச்சு கொட்டுறேன். எனக்கு நீ மனைவிங்கிற ஒரு அங்கீகாரம் மட்டும் குடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு பெண்கள் கூட்டம் கூடியும், ஆண் கூட்டம் குறையவும் செய்யுமாம். எங்க இது ஒரு மாரி இதா சொல்லுவாங்க. அது என்ன கா கா "கானலெல்லாம் விளக்கெரியும், கல்கோழி கூப்பிடும்" அப்படிம்பாங்க. கல்லுல செஞ்ச கோழி கூப்பிடாது இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம வீட்ல காலிங் பெல் அதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ கானலெல்லாம் விளக்கெரியும்னா, கானல்னா காடு. சரிங்களா? அது இன்னைக்கு லைட்டு போட்டோமே அதெல்லாம் காலம் மாறுது. கானலெல்லாம் விளக்கெரியும், கல்கோழி கூப்பிடும். விதவை பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா, அந்த விதவைக்கு வரி போடுவானாம். இங்க நாட்டுக்குள்ள அது நடக்கும் அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சிலது நூற்குறிப்புகள் நான் சொன்னது.
ஒரு சிலது வந்து கிராமப்புறத்தில வந்து தெய்வ வாக்குனால் சொன்னது, நாட்டுப்பணி அப்படிம்பாங்க. தெய்வ வாக்கு சொல்லுவதற்கு முன்னாடி நாட்டுப்பணி அப்படிம்பாங்க. இந்த நாட்டுப்பணி சொல்லுவாங்க. நீர் இருக்கிற இடம் பாலைவனமாகவும், பாலைவனமெல்லாம் சோலைவனமாகுமாம். சரிங்களா? கொள்ளு விளையறதுக்கு கூட நல்ல செழுமையா புல்லு விளைஞ்ச இடம்லாம் கொள்ளு விளைஞ்ச இடமா கொள்ளு விளையக்கூடிய இடமா மாறிடுமாம். அப்படின்னு என்ன தண்ணியே இருக்காது அந்த இடம். அந்த அளவுக்கு ஆயிருமாம். இப்போ காடு மலைகள் எல்லாம் நெருப்பு எரியக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்றாங்க. மக்கள் வந்து நகர்ல வாழ முடியாம, தான் ஆதியில் தோன்றிய இனமான காடுகளுக்கும், மலைகளுக்கும், குகைகளுக்கும் பயந்து ஓடி ஒளியுவானாம் போய். சரிங்களா? இந்த மாரி எல்லாம் சூழல் வரும். களி முத்த முத்த இது போலலாம் நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அநீதி தலைதூக்குவதற்கு ஏற்றார் போல நீதியும் தலைதூக்கும். வெறுமனே அநீதி மட்டுமே நிலைச்சிருக்கு. நீதியும் பட் என்ன புரொப்போர்ஷன் வந்து அநீதியோடது அதிகமா இருக்கும். அப்போ நம்ம முந்தைய புராணங்கள்லாம் பார்த்த போல, நீதி பேசுபவனுக்கு வந்து தண்டனையும், மரணமும், துன்பமும் வந்து நிகழும். பட் நீதி பேசுபவர்கள் இருக்க தான் செய்றாங்க. இப்ப நான் சொல்றதுல வந்து இன்னொன்னு யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. ஆண், பெண், குழந்தைகள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. சரிங்களா? நெறி அப்படிங்கிறது வந்து முழுவதுமாக இழந்த ஒரு நிலையில் மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இப்படிங்கிற கூடிய கூற்றுக்கள் எல்லாமே நெறைய சொல்றாங்க. ஞானியர்களை சந்திக்கக்கூடிய காலமாகவும் இந்த கலி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்ன ஒரு சில ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னதாக ஒரு செய்தி ஒண்ணு. அதில சிவிவழி செய்தி தான். அதில சொல்லும் இந்த 2032 வரும்பொழுது சித்தபெருமக்களை மறுபடியும் நம்ம வந்து கண்ணார காணலாம். மக்களை வழிநடத்தி செல்வதற்காக சித்தபெருமக்கள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்ற முன்வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். 2032 டேஸ் ஆர் கம்மிங் நியர். ஆனா, இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது, இயற்கை சீற்றங்கள்லேருந்து பேரொளிகள் வரக்கூடிய அந்த ஒரு காலமெல்லாம் வரும். இதோட இயற்கை சீற்றத்த விட்டுட்டோம் பார்த்தீங்கள்ல, கடல் கொள்ளுவது, நிலநடுக்கத்தை சந்திப்பது, எரிமலை வெடிப்பது, அ மேல வான்லருந்து நடக்கக்கூடிய மாறுதல்கள் வந்து, மனிதன் தன்னுடைய கற்பனைக்கு எட்டாத மாற்றங்கள் எல்லாம் வான்ல காணுவான், அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் சொல்லுது. அதிலிருந்து நெறைய அழிவுகள் வரும், அப்படிங்கிற மாதிரியும் நெறைய சொல்லப்படுது. தென் அப்பப்போ இந்த ஏலியன் கதைகள் உள்ள வந்து போகும். தெரியல. நடக்கலாமா இருக்கும். அது ஒண்ணும் பெரிய ஒண்ணும் இல்ல. நம்ம இங்க இருக்கோம்னா, எங்கேயோ ஒருத்தன் இன்னொருத்தன் இல்லன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வரலாமா இருக்கும். இல்லைங்களா? ஸோ தெரியல. பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர் அப்படி மட்டும் வச்சுக்குவோம். ஸோ இது போல நிறைய நிகழ்வுகள் முத்த 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 நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இருக்கப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம செத்துருவோம், தப்பிச்சுக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. இங்க விட்டுட்டோம், முக்தி பேர் அடையாம தெளிவான ஒரு மனோநிலை இல்லாம கடைசிக்கு உயர் உலகங்களுக்காகவாது நம்ம சென்றணும். எப்படிங்க? இங்க வராம, உயர் உலகத்திற்காவது நீங்க சென்றணும். ஒரு தேவலோகமோ, இல்ல அதற்கு உயர் உலகங்கள். தேவலோகம் தான் கடைசியா மனிதனுக்கு உண்டான புண்ணியத்திற்கு உண்டான பலன் தேவலோகம். நீங்க அந்த புண்ணிய நிலைகள் எல்லாம் தாண்டி ஒரு அப்படியே அமைதியான ஒரு சூழல்ல இருந்தீங்கன்னா, உயர் உலகங்கள் கிடைக்கும். இன்னும் முக்தி அடையல. ஆனா உயர் உலகங்கள் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கலியுகத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். வேறு ஏதாவது நல்ல யுகங்கள் வரும்போது கூட மறுபடியும் இங்க பிறப்போறோம்னு வச்சுக்கங்களேன். அப்படி இல்லாம சராசரியா நான் இருக்கிற போலவே இருந்துகிட்டு இருக்கேன்னா, நம்ம திருப்ப திருப்ப இங்க பிறந்துகிட்டே இருப்போம். களி முத்துற வரைக்கும் எத்தன பிறப்பு எடுப்போமோ நமக்கு வந்து தெரியாது. அப்ப களி முத்தக்கூடிய காலம் என்ன? களி முடிந்து விட்டதுன்னு கூற்றுக்கள் இருக்கே. இருக்கு. நிறைய கூற்றுக்கள் இருக்கு. எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுவதற்குண்டானது இல்ல. ஆனா, களி எப்படி இருக்கும்னு சொல்லுவதற்குண்டான அந்த சான்றுகள் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் முடியலன்னு நம்ம ஒரு அனுமானப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஆல்ரைட். கொல்லிமலை. கொல்லிமலை வந்து ஏன் வந்து ஒரு அமானுஷ்யமாக கருதப்படுகிறது? சித்தபெருமக்கள்லாம் வந்து அ அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கு. போகநாதரனுடைய மலைவாகனம் எடுத்து படிங்க. அ கொரக்கநாதரனுடைய மலைவாகனம் எடுத்து படிங்க. இதிலெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு மலைகளை பத்தியும், மலைகளினுடைய தொடர்கள பத்தியும், அங்க இருக்கக்கூடிய வளங்கள பத்தியும், அங்க எந்த சித்தர பார்க்கலாம், எந்த சித்தர்கிட்ட என்ன வித்தை நம்ம கத்துக்கலாங்கிற முதல் கொண்டு நிறைய செய்திகள் வந்து இதில கூறப்பட்டு கொண்டே வந்திருக்கும். அதில வந்து கொல்லிமலையினுடைய அந்த மூலிகையினுடைய ஒரு ஒரு வனப்பு, அந்த மூலிகையினுடைய பலம், அது வந்து ரொம்ப இதா சொல்லப்பட்டிருக்கு. கொல்லிமலை பத்தி. நிறைய காண கிடைக்காத மந்திர ஜாலங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு ஒரு மூலிகைகள், அந்த அதற்குண்டான இடங்கள், சுனைகள் இது எல்லாமே அந்த இடத்துல உண்டு அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க. அங்க வந்து எளிமையில வந்து பெரியவர்களை காண முடியும் அப்படின்னும், பெரியவர்கள மட்டும் இல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. ஸோ யார நம்ம பார்ப்போம், யாருகிட்ட போய் செருப்படி திம்போம், இல்ல நல்லத வாங்கி படிச்சுக்கிட்டு வருவோம்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால த்ரில் சீக்கர்ஸ்
போறவங்க அப்படின்னா, "அதான் நான் போயிட்டு வந்தேனே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே." எல்லார் நமக்கு யாரையும் தெரியல. ஆனா எல்லாருக்கும் நாம தெரிவோங்கிறத நம்ம மறந்துறக்கூடாது. இது என்ன அறிவியலுக்கு முரண்பாடா இருக்கு? அறிவியல் முதிர்ச்சி அடையாதது. தனக்கு தெரிந்ததை மட்டுமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடியது. தனக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு வரும்பொழுது, தனக்கு புதுசா ஒண்ணு தெரியும் பொழுது, இவ்வளோ நாள் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தது, அதுவே இல்லேன்னு சொல்லும். இது ரொம்ப நிதர்சனமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நியூட்டோனியன் பிசிக்ஸ் இன்னைக்கு வந்து குவாண்டம் பிசிக்ஸா மாறுனது தான் அதுக்கு உண்டான ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அடிப்படையான எளிமையான ஒரு சான்று அதுதான். ஸோ, அதனால அறிவியல் சொல்லலேன்னு சொல்லக்கூடாது. யாருமே வந்து ஆராய்ச்சி பண்ணல அப்டின்னெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு நேரம் நல்லா இருந்தா, நமக்கு எதுவும் நடக்காது. நமக்கு நேரம் சரியில்லைன்னா, நாம சிக்குவோம். இவ்வளோதான். இதையும் நல்லா இது புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? அதனால கொல்லிமலை வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நிலைகள் கொண்ட நிறைய ஆன்மாக்களும், அவர்கள் வாழ்வதற்கு ஏதுவான நிறைய செல்வங்களும் கொண்ட ஒரு இடமாக கொல்லிமலை அப்படிங்கிறது. எல்லா மலைகளும் கொல்லிமலை கொஞ்சம் கூட ஸ்பெஷல். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ட்ரூலி மாஸ்டர் டைம் குட் தே மூவ் பியாண்ட் பர்த் அண்ட் டெத். அதாவது காலம் அப்படிங்கிறதை சித்தர்கள் வந்து கைக்கொண்டு இருக்கிறார்களா? அவர்கள் பிறப்பு, இறப்பை தாண்டியவர்களான்னு. பிறப்பு, இறப்புன்னே ஒண்ணு இல்லேன்னு உணர்ந்தவர்கள் சித்தபெருமக்கள். தெரிந்தவர்கள் இல்ல, உணர்ந்தவர்கள் சித்தபெருமக்கள். காலம்ங்கிறதே ஒண்ணு இல்ல. காலம்ங்கிறது ஒரு மாயத் தோற்றம். காலம்ங்கிறது ஒரு பொய். நாம வந்து அதை இருப்பதாக நம்புவதனால காலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அவ்வளோதான். காலம்ங்கிறது ஒண்ணு பொய். இப்போ உங்களுக்கு புடிச்ச ஒண்ண கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். "அடடடடா! டைம் ஆயிப்போச்சுங்களா?" அப்படின்னு இருக்கும். 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் கடந்திருக்கும். புடிச்ச ஒரு இதா இருந்ததுன்னா. புடிச்சவங்க கிட்ட நம்ம பேசுனா, "அடடா! நேரம் ஆயி போச்சுங்களா?" நானே இப்ப தான் வந்த மாரி இருந்ததுங்க" அப்படிம்போம். "இத்தன நேரம் ஆயி போச்சா?" அப்படிங்கிறது. இப்போ ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து மரித்திருப்பார். அப்ப அவர் திடீர்னு ஒண்ணு பார்க்கும்போது, "அட 5 வருஷம் ஆயி போச்சா அவங்க செத்து போயி?" இப்பதான் செத்தம்பான்னு இருக்குது" அப்படிங்கிறோம். காலம் அந்த இடத்துல நமக்கு தெரியறதில்ல. "இப்பதாங்க" அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே உங்களுக்கு புடிக்காதது ஒண்ணு. வகுப்பறையில உட்காந்துருக்கிறது இல்லையா? நம்ம பேசுறத கேட்கறதுன்னு இருக்குது இல்லையா? புடிக்காத ஒண்ணு. அப்படி என்ன நடக்கும்போது என்ன ஆகும்? "என்னத்த போய் நேரம் ஓடுதா பாரு! அந்த கடிகாரம் உள்ள எங்கேயாவது நின்னு போச்சா?" அப்படின்னு பார்க்குற நாள் உண்டு. எல்லாருக்கும் இந்த ஒரு அனுபவம் நடந்திருக்கும். அப்ப காலம் வந்து நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படியோ, அதுபோல தான் காலம் அப்படிங்கிறது தெரியும். தூக்கத்தில காலமே இல்லையே! தூங்கும்போது நம்ம உயிரோட தான் இருக்கோம். ஆனா காலத்த காணோமே! காலம் அங்க எங்க போச்சு? ஸோ அப்படியெல்லாம் இல்ல. கண் விழித்து இருக்கும்போது தெரியக்கூடிய காலம், தூங்கும் பொழுது காணோமே! ஸோ காலம்ங்கிறது ஒரு மாயத் தோற்றம். இதை முழுமையாக உணரும் பொழுது அது என்னன்னு புரியும். அப்ப சிதர்வங்கர் பெருமக்கள் இதை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு காலம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா? சுமக் அவர் என்ன கேட்கிறார்ன்னா, ஆ அவர் வந்து நிறைய குருமார்களை மானசீகமாக நிறைய குருமார்கள வந்து அவங்க இது பண்றாங்களாம். யாராவது ஒருத்தர பின்பற்றுறது எப்படி அப்படிங்கிற மாரி பாபாஜி டிசைப்பிளா இருந்தாராம். சாய்பாபா, ரமண மகரிஷி இப்போ வந்து அவருடைய பூசை அறை வந்து நிறைய ஞானியர்களுடைய படங்களா இது குவிஞ்சிருக்காம். இன்னும் குவிச்சுக்கிட்டே இருக்கிறார் போல. யாராவது ஒரு குரு மேல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, பிரேயர் பண்ண முடியல, மெடிடேட் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. பாருங்க, எத்த தின்னா பித்தம் தெளியும்னு சுத்துறவனுக்கு வந்து ஒரு காலத்திலும் ஒரு எந்த மாற்றமுமே வராது. ஃபோட்டோவ ஆட் பண்றதுனாலயோ, குருமார்களுடைய பேர சொல்றதுனாலயோ நம்மகிட்ட எந்த விதமான மாற்றமும் வரப்போறதில்ல. குரு சொன்னத செய்யும் பொழுது தான் மாற்றம் வரும். இப்ப குரு சொல்றது செய்யணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப ஏதாவது ஒரு குருவ சொல்லுங்க. இப்ப ஏதாவது ஒரு குருவ நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அத பின்பற்ற ஆரம்பிப்பீங்க. மறிச்சு வேற ஒருத்தர் இன்னொரு குரு சொன்னாருன்னு நீங்க உடனே அங்க ஒரு கால வச்சுருவீங்க. ஆனா, அது ஒரு வகையில நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். கால விரயம். அது அனாவசியம். கால விரயம் தான். அதனால பயன் இல்ல தான். இருந்தாலும் அதில ஒரு பயன கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த குரு என்ன சொன்னார்? முழுமையா படிக்கிறீங்க. முழுமையா படிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்து பின்ன ஒரு குருவ காட்டுறாங்க. இவரு பெரிய ஆளப்பா. அப்படியா? ஓகே. அங்க போயிரு. அத முழுமையா படிக்கிறீங்க. இன்னொருத்தர் "டேய் என்னப்பா அவங்க 2 பேரும் சும்மா இவங்களுக்கே அவங்க பெரிய ஆளப்பா." நான் இன்னொருத்தர் அப்படி அப்படியா? ஓகே அங்க வரேன்." அப்படின்ட்டு. அங்க போய் முழுமையா படிக்கிறீங்க. ஒரு கட்டத்தில டயர்ட் ஆயிருவீங்க. இப்படி உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது, யார் யார் என்னென்ன சொன்னான? இது இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. "என்னப்பா எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கு." அப்படின்னு ஒரு யோசனை வரும். அதுக்கு நீங்க எவ்வளோ காலம் எடுத்துக்குவீங்களோ அது எனக்கு தெரியாது. அந்த "அடடடடட! ஒண்ண தான் சொன்னாங்களே பேசாம முதல்லயே நின்றுக்கலாமே." அப்படின்னு தோணும். சரிங்களா? அப்படி தோணும் பொழுது, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, அப்படியே இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க உங்க பூசை அறை வந்து எந்த ஃபோட்டோவும் நிறைஞ்செல்லாம் இருக்காது. நீங்க சும்மா இருப்பீங்க. அவ்வளோதான். அதுதான் உண்மையான நிலை. இத விட்டு போட்டு, இந்த குருவ சொல்லுங்க, அந்த குருவ சொல்லுங்க, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்கன்னா, நான் ஒருத்தர சொல்லுவனா இருக்கும், மறிச்சு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அதில பயன் இல்லைங்க. சரிங்களா? ஸோ மனச ஒருநிலைப்படுத்திக்கங்க.
அதுதான் எல்லா குருமார்களும் சொன்னது. அதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுங்க. அவ்வளோ. சரிங்களா? அதற்கு எளிமையான ஒரு வழி என்ன? அப்படி ஒரு கேள்வி யாராவது கேட்டீங்கன்னா, மூச்ச மட்டும் கவனிங்க. பேசாம உட்காந்துக்கங்க இப்படி. நாற்காலியில உட்கார்றீங்களா? உட்காந்துக்கங்க. கீழ உட்கார்றீங்களா? உட்காந்துக்கங்க. எப்படி வேணாலும் உட்காந்துங்க. உங்களுக்கு எது வாகா இருக்குதோ உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டு பேசாம அப்படியே மூச்ச மட்டும் கவனிச்சுட்டே இருங்க. அப்படியே உங்கள உங்கள மறந்த ஒரு அப்படியே தன்னிலை மறந்த ஒரு நிலைக்கு போயிருவீங்க. நடக்க மாட்டேங்குதுங்களே! குத்தி ஊர் சுத்துதே! அட சுத்தத்தான் செய்யும். இத்தன வருஷம் நம்ம ஊர சுத்த விட்டு பழக்கிட்டோம். இப்ப மட்டும் எப்படி உட்காருனா உட்காந்துருமா? நடக்காது. இல்லையா? பழக, பழக எல்லாம் சரியா போகும். ரோகேஷ் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "பிராணாயாமம் செய்தால் போதை உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? ஆனால் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள்." அப்படின்னு. போதையெல்லாம் உண்டாகாதுங்க. அது ஒரு உவமைக்காக சொன்னது. அந்த கணவனும் மனையாளும் கூடியிருக்கும் பொழுது, அந்த இன்பம் துய்த்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில, அந்த உச்சமடை நேரம் வந்து தன்னை மறந்த ஒரு சில நொடிகள் மட்டும் அந்த தன்னை மறந்த ஒரு நிலைக்கு அப்படியே இருப்பாங்க. அந்த நிலை நீடிக்கும். அதுதான் இது சிற்றின்பம், அது பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது ஒரு உவமைக்காக, எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனா, இறைவனுடைய அனுபவத்தை இதோடு ஒப்பிட முடியாது. நமக்கு எது புரியுமோ, நம்ம எத பெருசுன்னு நினைக்கிறோமோ, அதோட ஒப்பிட்டு காட்டுவதற்காக பெரியவர்கள் சொன்னாங்க. "நீ ஒரு சாராயம் குடிச்சேன்னா எப்படி இருக்கும்? கள்ளுண்டேன்னா எப்படி இருக்கும்?" ஏன்னா சாராயம், கள்ளுங்கிறது எல்லாமே வந்து பண்டைய காலத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். அப்ப அதை அதை உண்ணும் பொழுது உனக்கு எப்படி இருக்கும்? தன்னை மறந்த ஒரு நிலை அப்படியே ஏகாந்தமா இருக்க மாரி இருப்பான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ சாமி கும்பிட்டா வந்து சரக்கு அடிச்ச மாரியே இருக்குமா? அப்படி இல்ல. அது நமக்கு தெரிந்தாற் போல, போல உவமை சரிங்களா? போல அப்படி சொன்னது. அது அதோட ஒப்பிடக்கூடாது. அது நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய அறிவு வந்து அவ்வளோ கீழ இருக்கு. அப்படின்னு சொல்றவங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. சரிங்களா? பிராணாயாமம் யார் செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அப்படி ஒரு சில Instagramல எனக்கு ஒரு சில வீடியோஸ் மக்கள் அனுப்புறதும் உண்டு. அதெல்லாம் ஒண்ணும் நீங்க பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பாவம் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்கள உட்டுருவோம். சித்தர்கள் பாடல்களில் சிகாரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கு என்ன அர்த்தம்னு? அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது யோக அக்கினின்னு சொல்லக்கூடிய அந்த யோக அக்கினி இங்க இருதய கமலத்தில் மலரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? மூலாதாரத்தில ஓம் என்ற பிரணவம் அமர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ந, ம நம்மளுடைய சுவாதிஷ்டான மணிப்பூரகம், சி இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல யோக கனல் சேரும். அப்போ கீழ இருக்கக்கூடிய அந்த உலக பந்தங்கள் இங்கே வரும்பொழுது, முழுமையாக எரிந்து சாம்பல் எல்லாம் இல்ல, தன் நிலை மாறி இறையை உணரக்கூடிய தன்மைகளாக அது முழுமையாக மாறும். நாம சி, வா, ய இங்க வந்தா அந்த அந்த ஸ்பேஸ் அதுக்கு போவோம். மேல சகசிராரம் போம்பொழுது அந்த அந்த அண்டவெளின்னு சொல்லக்கூடியதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த இறையை முழுமையாக நம்மால் உணர முடியும். அதான் "ஆயிரம் இதழ் தாமரை மலரும் பொழுது இறைவனை முழுமையாக உணரலாம்ன்னு" சொல்றாங்க இல்லையா? அதுதான். ஓகே. அப்படின்னா என்னன்னா, அந்த யோக நிலையில் ஊன்றியவர்கள், உண்மை நிலையை உணர்ந்தவர்கள்ங்கிறதுக்கு சிகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்துவாங்க. ஆ சுந்தரநாதன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, "இக்காலத்தில் யாருக்கு ஞானம், மோட்சம் கிட்டும்? அது எப்படி சாத்தியம்? ஒரு காணொளி போட முடியுமா?" ம். ஒரு 1200 வீடியோ நம்ம 1500 வீடியோ, 600 வீடியோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 600 கூட உட்டுருவோம். 1000 உட்டாலும் கூடங்க, ஒரு 600 வீடியோ வந்து இத பத்தி தான் இருக்கு. ஞானத்திற்கோ, மோட்சத்திற்கோ வந்து காலமெல்லாம் கிடையாது. ஒரு சில செட் ஆஃப் பழக்க முறைகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. 600 வீடியோ இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ண புடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். இந்த ஜெனரல்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒண்ண பார்த்தீங்கனாலும் கூட போதும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்லைங்க எனக்கு பொறுமை இருக்குது. எனக்கு வந்து நாள் நேரம் போனா பரவால்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யோக வாசிஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இருக்குங்க. அதுக்குள்ள போய் பாருங்க. ஒரு 134 வீடியோ இருக்கு. பொறுமையா அத பாருங்க. சித்தர்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள போய் பாருங்க. ரமண மகரிஷி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில போய் நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 வீடியோ இருக்கு. அத பாருங்க. அந்த 3 பார்த்தீங்கனாலும் கூட போதும். இது போல பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். அருண் வெங்கட்ராம் அவர் என்ன கேட்கிறாருன்னா, "ப்ரோ ஜஸ்ட் அ தாட் ஒரு சும்மா ஒரு எண்ணம். நம்ம ஆன்ம உலகத்தில வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்கா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 பையன், 1 புள்ள, இல்ல 2 புள்ள, 1 பையன் இப்படி. காஜ்ல சுத்துறது. சரிங்களா? அந்த மாரி இருக்கும். நேர்மையற்ற ஒரு நிலையில வந்து
பரவால்ல. நான் பல ஆண்கள் கூட இருந்தாலும் சரி, இல்ல பல பெண்கள் கூட இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாரி. அத அவங்க சுருக்கி டீசென்ட்டா 2 இப்படி ட்ரையாங்கிள் லவ்னு வச்சிருக்காங்களாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் இத வந்து ஓவரா விரிவாக்க விரும்பல. அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? அ விக்னு டி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இறைத்தன்மைக்கு உயிர்கள் துன்புற்றாமல் அனுமதி துன் பிறகு எப்படி ஓகே. இறை அப்படிங்கிறது வந்து பிற உயிர்கள வந்து துன்புறுவதற்கு வந்து அனுமதிக்காதுல்ல. பின்ன ஏன் பட்டுப்பூச்சிகள கொன்னு கோயில்களுக்கு வரும்பொழுது பட்டு உடுத்திட்டு வர்றாங்க. சாமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெங்காயம், பூண்டெல்லாம் சாப்பிடாதவங்க கூட பட்ட உபயோகிக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில வந்தது? ஒரு வேள நான் நினைப்பது தவறா? நீண்ட நாட்களாக இதுக்கு விடை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இப்போ இந்த பூமியில வந்து எல்லாமே வந்து இறைவனுடைய ஆற்றலோட உண்டானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பூமி முதற்கொண்டு எல்லாமே இறைவனுடைய ஆற்றல்னால உண்டானது. இப்ப எல்லாமே இறைவனுடைய ஆற்றல்னால உண்டாச்சு அப்படின்னாங்கிறதுக்காக, எல்லாமே ஒருபோல இருக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படுத்துவது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது என் போல நீங்க இல்ல, உங்க போல நான் இல்ல. நாம் போல பிறர் இல்ல. இது புரியுது இல்லையா? ஆனா நம்ம எல்லாருமே இறைவனுடைய படைப்பு தான். ஆனா நாம் யாரும் ஒருபோல இல்லன்னு புரிஞ்சுக்கலாம். அதுபோல தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே. இந்த டேபிளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். மைக்குக்குன்னு ஒரு செட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஒரு நாய்க்குன்னு நாயிலயும் ஒவ்வொரு வகையான நாய் இருக்கே. ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு வகையான தன்மைகள், ஒரு வகையான சக்தி நிலையை வெளிப்படுத்துவதுன்னு ஒண்ணு இருக்கும். இது எது 2ம் ஒண்ணா சேரும்பொழுது, அத தான் என்ன சொல்றாங்க இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறாங்க. இது எதையும் எதையும் சேர்த்துனா சரியா வேலை செய்யும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதற்கேற்றார் போல, இந்த பட்டு துணி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த இறையினுடைய ஆற்றலை முழுவதுமாக உள்ள இழுத்துக் கொள்ளுவதற்காக அந்த ஒரு நிலையை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பட்டு துணி. இந்த இறையினுடைய ஆற்றல முழுமையாக உள்ள கிரகித்துக் கொள்ளுவதற்கு இந்த பட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது. எல்லார்னாலயும் யோக நிறைகள்ல வந்து முதிர்ந்தவர்களாக இருக்க முடியறது இல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ வந்து அவங்க தேடுறாங்க. அப்படி தேடக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் பட்டு துணி. சரிங்களா? அதுபோல தான் தர்ப்ப புல்லு, தர்ப்ப புல்லுங்கள தர்ப்ப ஒரு வகை சாரி இது இல்லைங்க. அருகம்பில்லு. சரிங்களா? அருகம்பில்லு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அந்த அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இரையாற்றலை கிரகிக்கக்கூடிய ஒரு ஆண்டனா மாரி உள்ள கிரகிச்சுக்கும். இதெல்லாம் தான் இந்த இந்த இது. இப்போ தங்க ஆபரணங்கள் வந்து இந்த இந்த வரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள்லேருந்து ஏன்னா அது வந்து நான் ரியாக்டிவ் மெட்டல். எந்த வகையிலயும் எனக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் என் உடம்புல படாது. அது ஒரு தற்காப்பு கவசம் போல அது வந்து நமக்கு இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில ஆண்கள், பெண்கள் எல்லாம் பூரா பயங்கரமா நகை போட்டிருப்பாங்க. அப்போ இது போல ஒரு பொருளுக்கு இது தன்மையா? இந்த தன்மை என்னோட பொருத்தி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு நல்லா வேலை செய்யுமா? ஓகேப்பா போட்டுக்கப்பா அப்படின்னு. இப்ப வெள்ளி போட்டோம்னா உடல் குளிர்ச்சி, தங்கம் போட்டோம்னா உடலுக்கு சூடு. பித்தள போட்டோம்னா, அது காப்பு தானே. இது பித்தளையா? செம்பா? காப்பர் காப்பு. ஸோ அது போட்டோம்னா, அது வந்து சூட்ட தணிக்கும். இதுபோல அப்ப இதனுடைய தன்மை, இத நான் என் கூட சேர்த்திக்கிறேன். அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து ஒவ்வொரு நிலைகள வந்து அவர்கள் உண்டு பண்ணிக் கொண்டார்கள். ஆனா, ஸ்ரீ விஷ்ணு புராணம்னு சொல்லிட்டு பின்ன பார்ப்போம். அடுத்த பதிவுல பார்ப்போம். பிரம்மதேவர் சத்தியுகத்தில மனிதர்களை படைக்கும்போது, இந்த மாரி ஒரு நிலையும் அவர்களுக்கு கிடையாது. இயற்கையாகவே இறைவனுடைய தன்மையை உணரக்கூடிய தன்மையில அவர்கள் இருந்தார்கள். எல்லாருமே வந்து முக்தி பேருக்கு சென்றக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்களே ஒரு கட்டத்தில ஒரு நிலை மாற்றம் வரும்பொழுது, அந்த நிலை யுக மாற்றம் வருது. அந்த மாற்றம் வரும்பொழுது நிறைய கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு அவர்களே விதித்துக் கொண்டார்கள். அதற்கேற்றார் போல படைப்பினுடைய மாற்றமும் ஏற்பட்டதுன்னு அதில கூற்றுக்கள் வருது. இப்படித்தான் வந்து ஒண்ணொண்ணா நான் இழந்த ஒரு நிலையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அடிஷனலா நான் ஒண்ணொண்ணு சேர்த்திக்கிறேன். இப்ப சித்த பெருமக்களினுடைய நூட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே அவர்கள் எதிர்க்கிறார்கள். இறை உணர்றதுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. உன்னுடைய மன சுத்தி இருந்தா போதும். உடல் சுத்தியும், மன சுத்தியும் இருந்தா போதும். இறையை எளிமையாக உணரலாம். இறையாற்றலை கிரகித்துக் கொள்ளலாம். அப்போ மனதை வந்து அவர்கள் திறமாக கைக்கொண்டிருந்தார்கள். நமக்கு அந்த நிலை இல்ல. அப்ப இறைவன் எதையும் கேட்கல. ஆனா இறைவனுடைய ஆற்றலை நான் வந்து உணர்வதற்கு தவறிவிட்டேன். அதை நான் திருப்பி இது பண்ணணுங்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் நீட்ஸ் நான் தேடிக்கிறேன். அதுல பட்டு துணி ஒண்ணு. சாமியெல்லாம் அத கேட்கல. சாமிக்கு எதுவுமே தேவையில்ல. எல்லாத்தையும் குடுத்த சாமி எனக்கு திருப்பியும் குடுன்னா கேட்க போது இல்ல. சாமி அப்படி பண்ணாது. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு நாமே வந்து உண்டு பண்ணிக்கொண்ட ஒரு 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 சில விஷயங்கள். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ, அ இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அது கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, பின்ன நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படிங்கிற ஒரு டைம்ல பார்ப்போம். ஸோ, இதுதான் இன்னைக்கு உண்டான Q&A. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தண்டபாணி. நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்